ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பிரெட், பட்டர், பூண்டு, ஆரிகானோ, பன்னீர், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், வெங்காயம். இதுதான் தேவையான பொருள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இல்லை தட்டியும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், பீன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா வதக்கி விட்டு பீன்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம துருவின கேரட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிலர் சாண்ட்விச்க்கு பச்சையாக அப்படியே வைப்பாங்க வெஜிடபிள்ஸ்லாம், சிலர் வதக்கி செய்வாங்க. ஆனால் வதக்கி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காரமே நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதே கடாயிலையும் செய்யலாம், இல்லைனா வேறு சின்ன கடாயிலையும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதே கடாயிலே அப்படியே காயெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பன்னீர் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம காய்கறியோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தனியாக ஒரு கடாய் வச்சு கூட இந்த மாதிரி தனியாக பன்னீரை ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம ஒரு தடவை டோஸ்ட் பண்ணும்போது நல்லாவே வெந்து வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய போகிறோம்ல, அந்த ப்ரெட் மேலே நான் கார்லிக் ப்ரெட் மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்க்க போகிறேன் நான். நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போது பட்டரும் அந்த கார்லிக் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டையெல்லாம் வச்சு எதாவது ரெசிபி செய்கிறீங்கன்னா அதில் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பட்டர், கார்லிக் அப்புறம் ஆரிகானோ சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது அமுல் சீஸ் பிரெட் ஸ்பைசி கார்லிக். பூண்டு பிடிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த சீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ப்ரெட் நான் ஒரு பக்கம் மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த பக்கம் நம்ம ஸ்டஃப் பண்ணுவோமோ அங்கே மட்டும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மேலே நான் இப்போது சீஸ் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த அமுல் சீஸ் ஸ்ப்ரெட்டில் ப்ளெயின் சீஸும் இருக்குது, பெப்பர் சீஸ் இருக்குது, கார்லிக் சீஸ் இருக்குது. ஸ்ப்ரெட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு மேலே நம்ம செஞ்ச ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு எந்த பக்கம் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா அந்த பக்கம் மட்டும்தான் நான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை அந்த ஸ்டஃப் மேலே வச்சு மூடிடலாம். மேல் பக்கம் நம்ம அந்த பட்டர், கார்லிக், ஆரிகானோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உங்ககிட்ட க்ரில் பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெட் டோஸ்டர் தான் எடுத்திருக்கேன். அதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்கு அந்த பக்கம் நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணோம்ல, அதனால் அதை திருப்பியும் அந்த கார்லிக் பட்டரை நான் இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்கும். யாருக்கு பூண்டு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு பன்னீர் வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.